தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த கயத்தார் தாலுகா ஆத்திக்குளம் கிராமத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் நிவாரணப் பொருட்களை வழங்கினர். முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் அசோக்குமார் ஏற்பாட்டில் 18 வகையான நிவாரணப் பொருட்கள் 1000 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஹவுசிங் போர்டு, திருவிகா நகர், இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி உணவு, பிஸ்கெட், பால் பவுடர், போர்வை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் உள்ள நீரால் பாதிக்கப்பட்ட சுமார் 250 குடும்பங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரண உதவிகளை அதிமுக நெல்லை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான இசைக்கு சுப்பையா வழங்கினார். அப்போது கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். சென்னை தியாகராய நகர் தொகுதிக்குட்பட்ட கோடம்பாக்கம் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அரிசி, பிஸ்கெட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை மாவட்ட கழக செயலாளர் சத்யா வழங்கினார். நிவாரணம் பெற்ற மக்கள் அதிமுகவிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியின் ஆணைக்கிணங்க தென் மாவட்டங்களில் வெள்ள மீட்பு பணிகளில் அதிமுகவினர் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தூத்துக்குடி, ராஜீவ் நகர், கதிர்வேல் நகர், நிக்கிலேசன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, அரிசி, பிஸ்கெட், குடிதண்ணீர் நிவாரணப் பொருட்களை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் வழங்கினார். அப்போது கழக அமைப்பு செயலாளர் N சின்னதுரை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு அதிமுக சார்பாக மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர். புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க கன்னியாகுமரி, தோவாளை, அண்ணாநகர் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் அரிசி, பாய், காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். தோவாளை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவரும் மாவட்ட கழக இணை செயலாளருமான சாந்தினி பகவதியப்பன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்.